கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்க எடிக்கடியும் மூலமாக தேவ செய்தியை வழங்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நான் நன்றியோடு கர்த்தரை சோதரிக்கிறேன். இதை தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்றான். ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். ஜெபிப்போம். கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். வார்த்தையின் மூலமாக உடைய ஜனத்தை நீர் ஆசீர்வதியும் சந்தித்தருளும். கிறிஸ்து இயேசு மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. தன்னுடைய மார்க்கத்திலே மிகுந்த பக்தி வைராக்கியம் நிறைந்த, வேதத்தை நன்றாக கற்று தேர்ந்த, தேவன் பேரில் பக்தி வைராக்கியத்தோடு இருந்த ஒரு மனுஷன், அவன் சவுல். யூதனாகிய சவுல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, தெய்வத்தை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன். என் வாழ்க்கையை நான் இதுவரைக்கு தேவன் இதுதான் விரும்புகிறார் என்று நினைத்து எனக்கு கொடுக்கப்பட்ட மத கோட்பாடுகளின் அடிப்படையில் நான் பிறரை துன்பப்படுத்துகிறவனாக, பிறருக்கு தீங்கு விளைவிக்கிறவனாக, பக்தி என்ற போர்வையிலே நான் செய்து கொண்டு வந்த இந்த அக்கிரமமான காரியங்களின் நடுவில் இப்பொழுது ஆண்டவரே, நீர் என்னை சந்திக்க சித்தம் கொண்டு நீர் எனக்கு வெளிப்பட்டபடியினால் நான் இப்பொழுது என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, இதுவரைக்கும் என்னுடைய மத கோட்பாடுகள் சொன்ன காரியங்கள், துவேஷங்கள், வெறுப்புகள், இவர்களின் அடிப்படையில் அல்ல. இனிமேல் நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தம் கொள்கிறீரோ அதன்படி செய்வதற்கு நான் ஆயத்தமாய் இருக்கிறேன் என்று அந்த சவுல், பின்காலத்தில் பவுல் என்று அழைக்கப்பட்ட அப்போஸ்தலன், தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறான். ஆண்டவர் இயேசு அவருக்கென்று அல்லது தெய்வத்துக்கு ஒரு சித்தம் இருக்கும். மனித வாழ்க்கையிலும் சுய சித்தம் என்பது இருக்கத்தான் செய்யும். மனிதனை சிருஷ்டித்த நாட்களிலே ஆண்டவர் அவனை ஒரு ரோபோ போல சிருஷ்டிக்கவில்லை. நான் சொல்கிறது பூரா செய் என்று அவர் சொல்லவில்லை. சொல்லுகிறேன், அது சரியாய் இல்லையா என்பதை நீ நிதானித்து உன் சுய சித்தத்தை சரியான வழியிலே நீ நடத்து என்றுதான் மனிதனை ஆண்டவர் சிருஷ்டித்து வைத்தார். ஆத்மாவை சிருஷ்டிக்கும் பொழுது அவன் சுய சித்தம் உடையவனாகத்தான் தேவன் வைத்தார். ஆகவேதான் ஆண்டவரிடத்தில் சவுல் கேட்கிறார், நான் என்ன செய்ய வேண்டும், உடைய சித்தம் என்ன. ஆண்டவர் இயேசு ஜெபிக்க கற்றுக் கொடும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் வசனத்தில், உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே எப்படி செய்யப்படுகிறதோ அதுபோல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அது என்ன பரமண்டலத்திலே அப்படியே சித்தம்,
இதை பவுல் அப்போஸ்தலன் இதே சவுல் பின்பு தேவனுடைய ஊழியக்காரராகி நிருபங்களை எழுதும்போது தீமோத்தேயுக்கு அவர் எழுதுகிறார். அது 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 4 அதிகாரத்தில் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து முழுமையான சித்தம் என்னவென்றால், ஒரு மனிதன் யாராய் இருந்தாலும் சரி, தெய்வ நம்பிக்கை இருக்கா தெய்வ நம்பிக்கை இல்லை என்றல்ல, மனுஷன் அவன் பாவம் மன்னிப்பை பெற வேண்டும், அவன் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லது ரட்சண்யம் மறுபிறப்பு அடைந்த ஒரு அனுபவம், மனம் திரும்பின ஒரு அனுபவம், அவன் வாழ்க்கையை சீரழித்து கொண்டிருக்கிற பாவம் என்கிற அந்த அகோரத்தன்மையிலிருந்து அவன் பெற வேண்டிய தண்டனையை பெறாமல் அவன் பாவ மன்னிப்பை அடைந்து தேவனுடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இளைப்பாறுதலையும் தெய்வீக விடுதலையும் பெற்று ஒரு ஆன்மீக நிலைமையிலே அவன் தேவ உறவு உடையவனாக வாழ வேண்டும். தெய்வீகத்தை குறித்து அறிவுக்குள்ளாய் அவன் கடந்து வர வேண்டும் என்பதுதான் அவருடைய சித்தம். எல்லா மனுஷனும் என்றால் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. பட்சபாதம் இல்லாத தெய்வம். எல்லாருக்காகவும் அவர் சிலுவையில் மரித்தார். ஒரு குறிப்பிட்ட இனத்தாருக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட தேசத்தாருக்காக அல்ல, எல்லா மனிதருக்காகவும் ஆண்டவர் இயேசு சிலுவையில் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு கூட இருக்கிறாரே காரணம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் வாழ்வதற்கு காரணமே உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய வாதம் பண்ணுகிற பாவம்தான். அதை ஒழிப்பதற்கு தானே உலகத்தில் மனிதர்கள் பிரயாசப்படுகிறார்கள். மதங்கள், புண்ணிய யாத்திரைகள், காணிக்கைகள், பலிகள், இன்னும் மன கட்டுப்பாடு தத்துவங்கள், சந்நியாசங்கள், எல்லாமே கொண்டு போது காரணம் என்ன? பாவத்தை தொலைக்க வேண்டும். சாது சுந்தர் சிங் அவர்கள் ஒரு காட்டு வழியாக வட இந்தியாவில் போகும்போது ஒரு முனிவர் சாது தன் வலது கையை உயர்த்தி கொண்டே நின்றாராம். அவர் எத்தனை வருஷம் இருந்தாரோ தெரியாது. ஆனால் அந்த கையை கீழே போட முடியவில்லை, மறந்து போய்விட்டது. அப்பொழுது அவர் ஏன் இப்படி வலது கையை தூக்கி கொண்டு நிற்கிறீர்கள் என்று கேட்டபோது, இந்த கையினாலே நான் பாவம் செய்தேன், ஆகவே இந்த பாவத்தை தொலைக்க இந்த கையை உயர்த்தி கொண்டு இருக்கிறேன் என்றாராம். அப்பொழுது இவர் ஆண்டவர் இயேசுவை குறித்து பாவத்திற்காக தன்னுடைய கரங்களிலே ஆணிகள் ஆய்ந்த ஏற்றுக்கொண்ட இயேசு கிறிஸ்து தான் பாவத்தை மன்னிக்க அதிகாரமுடையவர் என்று அவருக்கு சுவிசேஷத்தை சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய பாவங்களை தீர்ப்பதற்கு புண்ணிய யாத்திரைகள் எடுத்து சிரமப்பட்டு கடைசியில் எந்த விதத்திலும் அந்த பாவ மன்னிப்பும் பெறவில்லை, நிச்சயமில்லை, பாவத்திலிருந்தும் விடுதலை இல்லை. அதே சமாதானமற்ற வாழ்க்கைக்குள் மனிதன் வாழ்வதற்கு காரணம் இந்த பாவத்தை தொலைக்க அவன் சரீர முயற்சிகளை எடுக்கிறான். ஆனால் ஆண்டவர் இயேசுவோ நம்முடைய ஆன்மாவை ரட்சிப்பதற்காக
தன் சரீரத்தில் காயங்களை ஏற்றுக்கொண்டார், அடிகளை ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். எது ஆன்மீக சுகத்தை பெறுகிறோம், பாவ மன்னிப்பை பெறுகிறோம், பாவத்திலிருந்து விடுதலை பெறுகிறோம், தெய்வ சமாதானத்தை பெற்று அனுபவிக்கிறவை எல்லாம் இலவசம். எந்த ஒரு கரையும் நீங்கள் செலுத்த வேண்டாம். ஐயா, நீங்கள் இருக்கிற இடத்திலே ஆண்டவர் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானால், இயேசுவே இறங்க என் பாவத்தை மன்னியும் என்று கேட்பீர்களானால், பாவிகளை ரட்சிக்க தான் கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். பாவத்தை வெறுக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார். தேவனுடைய பிள்ளையை நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இந்த நாளில் சவுல் கேட்டது போல, ஆண்டவர் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படுவது தேவனுடைய சித்தம். பாவ மன்னிப்பை கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம். நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வது தேவனுடைய சித்தம். நீங்கள் கிறிஸ்துவுடைய வார்த்தைகளுக்கு, சத்தியத்துக்கு அறிவை அடைவது தேவனுடைய சித்தம். இது தேவன் அருளுகிற ஈவு, இலவசம். இந்த சந்திப்புக்கு பின்பாக, இந்த வார்த்தைவன் சொன்ன பின்பாக சவுலுடைய வாழ்க்கை முற்றிலும் மாற்றப்பட்டது. நம்பிக்கையுடைய மனுஷனாக, கிறிஸ்துவுக்காய் வாழுகிற பக்தி வைராக்கியமுள்ள ஒரு மனுஷனாக, தன் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாக அவன் வாழ சத்தியத்துக்கு உண்மையாக இருந்த மனுஷன். ரெண்டாவது ஒரு மனுஷன் கேட்கிறான், மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 40-41 வசனங்களிலே பார்க்கும்போது, இயேசுவினிடத்திலே ஒருவன் வருகிறான், ஒரு குஷ்டரோகி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு அவன் கேட்கிறது, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தமுண்டு, நீ சுத்தமாகு. அநேக பேர் எப்படி நினைக்கிறாங்க, இந்த வியாதி ஆண்டவர் எனக்கு கொடுத்தது, கடவுள் எனக்கு கொடுத்துட்டார், கொடுத்து இந்த வியாதினால் அவர் வந்து தண்டிக்கிறார், கடவுள் எனக்கு மேலே இப்படி எழுதி வைத்து விட்டார், என்னுடைய தலையெழுத்து காலம் போற இந்த வியாதியோடு வாழணும் என்று பலர் ஆண்டவரை குறித்து தவறான எண்ணமும் தவறான நம்பிக்கையும், தாங்கள் சுவீனமாய் இருப்பது தேவ சித்தம் என்றும் அறியாமை உடையவளாக இருக்கிறார்கள். இப்படிதான் மனுஷன் வந்து கேட்டார், உன் சுத்தமானால் என்னை சுத்தமாக்கவா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8:17 அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நோய்களை சுமந்தார். சிலுவையிலே பாவத்தை மட்டுமல்ல, சாபத்தை மட்டுமல்ல, நம்முடைய வியாதிக்கும் அவர் பரிகாரி. அவர் குணமாக்குற அன்றைக்கு அவனுக்கு சுத்தம் உண்டு என்று சுத்தமாக்கினார் என்றால், ஏற்றுகிறது நேற்றும் என்றும் மாறாதவர். அவர் இன்றைக்கு நம்மளை குணமாக்க வல்லவராக இருக்கிறார். பாவம் மன்னிக்கப்படுவது தேவ சித்தம். ஒருவன் நித்திய ஜீவனுக்கு முக்தி அடைவது தேவ சித்தம். இந்த உலகத்தில் சரீரத்தில் அவன் சுகமாய் இருப்பதும் தேவ சித்தம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. பொல்லாங்கான் தொடான் பொல்லாப்பு நேட வாதவன் கூடாரத்தை அணுகாது. அப்பதை தண்ணீரை ஆற்று வியாதியை விட்டு தூரமாய் விளக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்.
வியாதிப்பட்ட நகரவாசிகள் சொல்வதும் இல்லை, சட்டங்கள் ஆரோக்கியம் உண்டாயிரு. யாராயிருந்தாலும் இயேசுவினிடத்தில் வருவீர்களானா இலவசமா ஆத்தும ரட்சிப்பையும் சரீர சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். காரணம் அது தேவ சித்தம். அந்த தேவ சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல உங்களிலும் செய்யப்படுவதான். இன்றைய ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம். ஜெபம் செய்வோம். கிருபை நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். உடைய சித்தம் நாங்கள் பாவ மன்னிப்பு மூலமாய் பெற்றுக்கொள்வது, உம்முடைய சித்தம் நாங்கள் சுகத்தோடு வாழ்வது, இந்த ரெண்டும் உம்முடைய ஜனத்துக்கு கிடைப்பதாக இதை கேட்க ஒவ்வொரு மேலும் உம்முடைய கிருபையின் கரம் இறங்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.